நல்ல சகுனம்ல. அதாவது மணி 5 மணி தான் ஆகுது. வாடா சாப்பிடா, செத்துப்போ வாடா. கிருட்டை எப்படி எங்ககிட்டலாம் முடியுமா? ஐயோ யாரா தம்பி நீ? கிருட்டு ஐயோ ஆடா இருடா, நீ வேற ஒரு இடத்துல குழச்சிக்கிட்டு. சூப்பர் ஓசிக்கல, எடுத்துடுறேன். ஐயோ எரிச்சேடா, என்ன ஒட்டுவே யாருக்கிட்ட போய் கதறுவே. அதாவது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஒன்லி ஃபார் சொதப்பல் மூமெண்ட் ஒன்லி. இப்படி தமால் துமிழ்னு சம்பவம் நிறையா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணியிருக்கு. யாராவது பார்த்தா பரவாயில்ல, பார்க்காதவங்கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு. சரி ஓகே, இங்கே வந்து 3 பேர் இறங்கினானுங்க. இவங்க கிட்ட நான் சிக்கனா இல்லை என்கிட்ட இவங்க சிக்கனாங்களான்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. சரிடா எப்படியோ இவங்க அடிக்காமல் போகக்கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணா ஒழுங்கா ஆடணுமா இல்லையா, அதை என்ன வேட்டிக்குள்ள கை விட்டு பார்க்குறது. ஐயோ, அதாவது அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் ரொட்டேட் பண்ணிட்டு இங்கே வந்தேன். ஒரு டவுனு, ஒரு அருமையான ஒரு டவுன் ஓகேவா, அருமையான டவுன் பண்ணிட்டு இந்த இடத்துல சரி மெடிக்கேட் போடலாமேன்னு போடுவேன். அவங்க அங்கே இருக்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாது. இப்போ ஒன்று பண்ணுவாங்க பாருங்க, கடவுளே இவங்க முன்னாடியே அங்கே இருக்காங்க தெரிஞ்சிருந்தா தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போயிடு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குவேன். இந்த இடத்துல வந்து இறங்கும் போது இடியை போட்டு உசுரை வாங்கிடுவாங்க. வந்துட்டு சரி அங்கே போயிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு இருப்பேன். எங்கே போகலாம், எங்கேயோ போகலாம். இங்கே வாருங்க, இவன் தான் ப்ரோ அந்த பாச்சு. இருடா வரடா, பயங்கரமான பிள்ளைலாம் வராங்க ப்ரோ. இவன் இன்னொருத்தன் என் உசுரை வாங்கி ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க தெரியுமா. வரடா இருடா, வந்து ஓடி தூக்கி போட்டு மிதிக்கிறேன்டா. இவன் ஐயோ மாட்டேன் மாப்பிள அவுட்டே போ, மறுபடியும் போய் கண்ணை பார்த்து ஓடு மறுபடியும் வருவானோ தெரியலையே அப்படின்ட்டு நான் வந்து இங்கே வந்து இது பண்ணிட்டு இருப்பேன். இங்கே போயிட்டு மெடிக்கேட் போட்டுட்டு சரி போயிட்டு பொறுமையாக ஜாலியாக குச்சிட்டிக்கா லூட் அடிப்போமே அப்படின்ட்டு போவேன். லூட்லாம் அடிச்சுட்டா இருப்பேன். வருவான் பாருங்க அந்த எருமாடு, ஐயோ கடவுளே, பதற்றத்தில் என்னென்னமோ நடக்கும். வருவான் வந்துட்ட பாருங்க, வாடா போலாம் அப்படின்ட்டு அப்படி போகிற மாதிரி போயிட்டு இப்படி வந்துடுவேன். வந்தோடனே 8 டச் பண்ணுவேன். இந்த கரும்பு சக்கரலே உளுந்து தொலைதான். இங்கே வாருங்க சொதப்புது. இப்போ ஸ்கோப் உளுந்துடும். ஐயோ இருறா, என்னம்மா ஆடுறாங்க. அவ்வளோதான் தம்பி, போங்க நீங்கள் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டில் போய் படுத்துக்குங்க. மணி இப்போ 5:30 தான் ஆகுது சரியா அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒன்று நடக்க போருங்க. ஐயோ கடவுளே, அந்த செட்டிங்ஸை பார்த்தா மட்டும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி சம்பவத்தில் மாட்டிக்கிட்டு நான் மட்டும் பாடி எனக்கு தான் தெரியும். ஒரு மெடிக்கல் கூட புடவை வைக்க வருது. அங்கே ஒருத்தர் இருக்கிறான். டேய் என்னங்கடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படியே நான் சிமெண்ட் வீட்டுக்குள்ளே ஏறிடுவேன். கீழே போட்டேன். இங்கே ஒரு ஓசிக்கில் எடுக்கலான்ட்டு நான் ஒன்று பண்ணுவேன் பாருங்க. அப்படின்னா ஐயோ இருறா, இந்த ஓசிக்கில் எடுக்க போய் நான் மறுபடியும் சாகக்கூடாதுன்ட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேமேஜ் கொடுத்துட்டு இப்போ ஒன்று நடக்கும் பாருங்க. இங்கே மொத்தம் 3 ஸ்குவாட் இறங்கியிருக்காங்க. அந்த அளவு எனக்கு தெரியல. சரி என்னடா பண்ணுறது தூங்கிடலாமா அப்படின்னு இருந்தேன். வேணாம் ஏறி போய் மீச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு வெறியோட தான் ஆடினேன். இப்படி போகுவேன், அப்படியே வெளில போயிட்டு சீன் போடலான்னு போனால் அடிச்சு விட்றாங்க. டேய் நான் என்னடா பண்ண டேய் வழக்கா அப்படின்ட்டு அடுத்த மேட்ச் போயிடுவோம். இந்த பண்டில் யாருக்கா ஞாபகம் இருக்கா? இது என்ன பண்டில் யாருக்கா அது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளூ கலர் ஒன்று இருக்கும் ஜிங்கிச்சான்ட்டு, அது நல்லா இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே இறங்குவேன். அங்கே ஏற்கனவே ஒரு எனிமி இருக்கான்னு நான் பார்த்துட்டேன் ஓகேவா. அப்புறம் சுடுவேன். என்ன இங்கே ட்விஸ்ட்டுனா 2 ஸ்குவாட் ஓகேவா. அந்த கரும்பு பிடிச்ச மேலே ஒன்று, இப்போ போகிறான் பார்த்தீங்கன்னா அவன் ஒன்று. எனக்கு சவுண்டு கடிச்சிச்சு. ஓகே மேலே தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு மேலே போவேன். பயங்கரமான ட்விஸ்ட்டு, பாகுபலிக்கே மிஞ்சிற அளவுக்கு எனக்கு காணும். வரான் இப்போ வந்துட்டு இருக்கான். வாடா தலையா அப்படின்ட்டு ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. ஒன்ட்டா பிடிக்கலான்னு பார்த்தேன், போச்சு எல்லாமே போச்சு. அவனுக்கும் சொதப்ப ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. வாயில நல்லா வாந்தியா வருதுடா அப்படின்ட்டு அதில் அவங்க 3 பேர் ஒரே ஸ்பாட். அந்த கையில் வந்து ஹிப்பிஸ்டா அந்த கருமத்தை போட்டு வந்தேன். பெரிய மயிறு குடிஞ்சி ஓடாது, வாடா வழக்கமாறு அப்படின்ட்டு போனால் லேண்ட் பண்ணி வச்சு உட்காந்துருவான். டேய் இவனுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் ஃபைட் ஓடிட்டு இருந்துருவான். அப்புறம் இங்கே வருவேன் ஹெட்டுக்கு. இந்த கன்னில் ஏன் ஹெட்டு உழுக மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. இப்போ வருவான் பாருங்க, வாடா பண்ணி முடிச்சு போடு அப்படி ஓடு. இருடா வரடா. ஐயோ என்னடா அது போசுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு தரமான சம்பவம் ஒன்று இருக்கும். அதை விட இது நல்லா இருக்கும். என்னன்னா இங்கே எடுத்துட்டு ஒரு ஓசிக்கில், பயங்கரமான ஒரு ஓசிக்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் சொல்லுவா, இரா ப்ரோ வெயிட் ப்ரோ இருங்கடா. ஐயோ இருடா, நான் செத்துட்டே தான் நினச்சேன். பட் இருந்தாலும் வட்டி அப்படின்ட்டு ஆடி இருப்போம். இப்போ பார்த்துக்கிட்டு அங்கே ஒரு எருமாடு போதில்ல, அது இப்போ செத்துரும். யாருக்கு சாவரான்னு மட்டும் பாருங்க. அவ்வளோதான் முடிச்சு. எனக்கு தான் அது கிளிக்கிற அப்படின்னா
என்னடா டேமேஜ் இது? இல்லை எனக்கு புரியல, என்ன டேமேஜ் இது? இதுக்கு இல்லை, எனக்கு தான் வேடு 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 வேடு. அவ்வளோதான், போடு, தகிட. அதுக்கப்புறம் என்னன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஒருத்தன் வந்துடுவான். எனக்கு கூட்டு கோபம் இருக்கு. மூக்குலேயும் பொக்குன்னு குத்தி மூக்கில் இருந்து 3000 லிட்டர் ரத்தம் வளருது. ரெண்டு எனக்கு போட்டு உசுர வாங்குறாங்க. சுத்து போடா வரண்டா போட்டு பொடிக்கா வருவியா, பண்ணுவியா, அந்த மாதிரி பண்ணுவியா. ஓ கடவுளை, மேலே இருந்துட்டு என்ன உசுரா வாங்குறான் ப்ரோ. இதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ இது பண்ணிட்டு வந்து பொறுமையாக இருந்தா என் ஜட்டியை பிடிச்சி பார்க்கணுன்னே இருக்கிறாங்க. நான் இவளுக்குலாம் அமௌண்ட்லாம் போட மாட்டேன். இவர் ஃபுல்லாக பிடிச்சி எது எப்படி அப்படின்ட்டு பாருங்க. மேலே இருந்து எனக்கு மேலே ஏறினாலே சுத்தமாக பிடிக்காது. அது அடிக்கிறான் பாருங்க மேலே இருந்துக்கிட்டு. வெளில வாடா அப்படின்னா ஐயா இருறா. இது ஒரு எனக்கு துட்டு. அவன் டீமேட் இல்லையாமா, இது பாகுபலி டீமேட்டாமா. என்னத்தை தொழுகிட்டு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஓ கன்று கிடச்சி. சரி அதை வச்சு ஆடுவோமே அப்படின்ட்டு அது வந்து ஒன்றும் இல்லை, அது வந்து கம்ப்ளைண்ட் ரெடி ஓடிக்குது. இங்கே ஒருத்தர் இருப்பான் பாருங்க, இவனும் எனக்கு ரொம்ப ஆட்டம் கொடுப்பான். ஏதாவது தூக்கி போட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி இதுதான் இருந்துச்சு. நேடு இருந்தால் கூட பரவாயில்ல. பயங்கரமாக ட்விஸ்ட் பார்த்திங்களா, ஒரு டேமேஜ் கூட கொடுக்கல. அங்கே ஐயால என்னடா கேரக்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இங்கே வருவேன். மாப்பிள்ள கிர் சரிடா வாடா அப்படி போட. ஐயோ இது ஸ்டார்ட் ரேஞ்சில் கொய்யால இருறான்டா. வந்தோனே மூக்கிலே மிதிக்கல, உங்க ஒப்பே முனியாண்டிக்கதே சொல்றேன்டா. அப்படி படை. என்னடா இது எனக்கு மட்டும் ஆட வர மாட்டேங்குது. அது வந்து ஒன்றும் இல்லை. இங்கே தான் கைது ஒரு தரமான ஒரு சம்பவம். எப்படி பொட்டச்சி பின்னாடி போகக்கூடாது, ஒட்டச்சி பின்னாடி போகக்கூடாது சொல்கிறாங்களோ, லான்ச் பேடு போட்டு எவ்வளோ போகிறான்னா அவன் பின்னாடி போகக்கூடாது. இங்கே போனா பின்னாடி தடவை அடிக்கிறான். இவன் இப்போ வந்தா தெரியல. நான் வாடுக்கு போவேன், இடத்த மாற்றிட்டு தான் போவேன். எங்கடான்னு நான் பார்த்துட்டு இருப்பேன், ஆளே காணோம். சரி நம்மளுக்கு டரி லைட்டாக போல அப்படின்ட்டு நான் இது பண்ணுவேன். அப்புறம் பார்த்தா எங்கே இருந்தால் உசுன்னு வருதுடா. இருடா அக்கிருட்டை எப்படியா நாங்களாம் தப்பிக்கல. நிஞ்சா டெக்னிக்ல அதிகமாக யூஸ் பண்ணுவோம்டா. இப்போ பாருடி ஆண்டி அப்படின்னா ஐயோ ஆண்டி உண்மையில வந்துட்டா. இருடா வாடா ஆடங்கோ ஏழை அடிச்சு போட்டாங்க. எத்தனை மைனஸ் தெரியுமா? எனக்கு வந்து மைனஸ் ஆகிற பிரச்சனை இல்லை, அந்த ஸ்டார் குறைய தான் பிரச்சனையா இருக்கு. இப்போ அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இங்கே இன்னொரு சம்பவம், திக் நிமிடங்கள் இங்கே வாருங்க. இரா வெயிட்டிஸ் வேற யாராவன். ஐயோ இன்னைக்கு குறிச்சு எடுத்துருவாங்க போலே அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி இப்படின்னு பண்ணி தப்பிச்சு வந்துடுவேன். ஆனால் தப்பிச்சு வந்ததுக்கு இங்கே ஒரு சரியான சம்பவம். இங்கே ஒருத்தர் வருவான், எனக்கு பதட்டமாக இருக்கிறது அவ்வளோ முடிச்சு. அப்படியே நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆளு எருமலையில் ஒன்றும் இல்லை டைலாக் வர பண்ணி தட்டிட்டு இன்னொருத்தர் வந்துடுவான். கொஞ்சம் பதட்டமாயிட்டேன், இந்த இடத்துல வந்துடுவேன். மாப்பிள்ள அவ்வளோதான் முடிச்சு. எல்லாம் தொட முடிய மாட்டேன், நான் எவ்வளோ பெரிய அட்டாக் பிளேயரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன்னா உண்மையிலுமே அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அது வேறு விஷயம். சரி அப்படின்னு நிம்மதியாக லூட் அடிக்கலான்னு பார்த்தா அடங்கும் சொல்கிற மாதிரி அவ்வளோத பிடிச்சி போனாங்க. சாவடிக்கிறாங்களே. அடுத்த மேட்ச் சரி கடைசியாக ஒரே ஒரு மேட்ச் போவோமே அப்படின்ட்டு இப்போ கிளம்பிட்டேன். ஆனால் இது வரைக்கும் சம்பவம் இல்லை, இதுக்கப்புறம் தான் ஒரு தரமான ஒரு சம்பவம். வாங்க பார்ப்போம். இந்த பண்டலில் போட்டு நான் ஆடினதே இல்லை, என் டாப்களும் சேர்த்து தான் சொல்கிறேன். அது வந்து போடாடே எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் அவனை வச்சு ஒரு மேட்ச் போடுவோம். சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஜெய மாட்டேன். 3 வருஷமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. நான் வந்து அந்த ஹிட்லிஸாக அந்த கருமத்தை போட்டு வந்துடுவேன். இங்கே ஒரு அந்த டாப் கிரிமினல் இருப்பான், நம்ம போடும்போது மட்டும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே டாப் கிரிமினலாம் என்ன கண்டி தெரிய மாட்டேங்குது. அவன் தான் நினைக்கிறேன் ஏதோ மஞ்சள் கலர் சிங்குது. ஓகே அதாவது கில் எனக்கு வரல போடாம. சரி எங்கடா இருக்காங்க இந்த பவர்? போ இப்போ எங்கே இருக்க காமிச்சு கொடு. ஐயோ காமிச்சு கொடு அப்படி சொல்லிடணும். சரி ஓகே அப்படின்ட்டு பார்த்தா என் மேலே இருக்காங்க. கடவுளே அப்படின்ட்டு அதாவது ஓல்டு சமைக்கிறதுக்கு தெரியும். எவனாவது மேலே ஏறதை பார்த்தேன், ஒன்று அவன் சாகணும் இல்லை நான் சாகணும், அங்கேயே நின்றுவேன். அதே மாதிரி தான் ப்ரோ கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு நிற்போம் பாருங்க. எனி வெறியேற்றி விட்டாங்க. எத்தனை வாட்டி டவுன் ஆகிறாங்க மட்டும் பாருங்க. நேடு பவர் வச்சுட்டு வரா அந்த குரங்கப்பட்டு வச்சு நின்றுக்கேன், மூக்குள்ளே சொல்லி விட்டுருப்பேன் அந்த நேடை. யாருக்கிட்ட போய் சொல்லுவேன், என்ன பண்ணுறேன்னு எனக்கும் தெரியல. அப்படி இப்படின்னு அசிங்கமாக எதாவது தூக்கி போட்டு நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறமும் ஒரு சம்பவம் நடக்கும். என்னன்னா அப்படி அவன் வந்து ட்ரிபிள் நைன் இருந்தால் அவனுக்கு தானே அடி விழுகணும், எனக்கு ஏன் அடி விழுகுது? இப்போ பாருங்க. சரி ட்ரிபிள் நைன் இருக்கானே எந்திரிச்சு இருடி இப்போ பாரடி ஆண்டி அப்படின்னு எனக்கு வெறிய ஆயிடுச்சு. ஓகேவா வாடா ஐயோ மாட்டேன் வரண்டா சார் கிருட்டு. என்னடா அது மரியாதை கொடுத்தா விட மாட்டேன். ஐயோ முகர வர மறிக்குது. அப்படி போடி அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் டவுனு.
ஐயோ ஐயோ உசுரை வாங்குறாங்களே. ஒரு ரிவே பண்ணுறதுக்குன்னே வாடகை எடுத்து வந்துருப்பான் போல். என்ன உசுரை போட்டு வாங்குறாயா அக்ரிட்டை. என்கிட்ட இப்போ ஒரு 40,532 நேடு இருந்தால் பரவாயில்லன்னு இருந்திருக்கும். சரி ஓகே என்ன பண்ணுறது, மேலேயும் ஏற முடியாது, மேலே ஏற நேரத்தில் அடிச்சிடுவாங்க அப்படின்ட்டு சரி இந்த லான்ச்சரை போடுவோமே, இந்த புசு போடுவோமே அப்படின்ட்டு போடுவேன். என்னடா டேமேஜ் விடுல டேய், கண்டவனுக்கெல்லாம் 500-600 போகும், எனக்கு என்னடா டேமேஜ் இது சரிண்ணா. நல்ல ஒரு செய்கை. சவா முடியல, இதுக்கே எனக்கு மூச்சு வாங்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டுருப்பேன். சவுண்டு கேட்க ஓகேவா, சவுண்டு கேட்டு நான் இங்கே வந்துடுவேன். வந்துட்டு எங்கடான்னு பார்த்துட்ருப்பேன். எனக்கு தெரியல ஓகேவா, சவுண்டு கேட்டுச்சு இங்கே தான் இருக்கிற மாதிரி வந்துட்டான் இருக்கேன். எப்பா சாமி ஏடா இப்படி ஓட்டு உசுரை வாங்கிறீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது நீ கீழே இறங்கி அடிச்சு உன் கேமில் காமிச்சுன்னா நானே லைக் போட்டு போயிருப்பேன்டா. அதை விட்டுட்டு மேலே இருந்துட்டு எனக்கு தூக்கி போட்டு சொருவர நிஞ்சா டெக்னிக் வச்சுருக்கேன் டி, நான் போகவே மாட்டேன்டா அப்படின்ட்டு. எனக்கு என்னன்னு புரிய மாட்டேங்குது. அது என்னடா அது வந்து அவங்க வந்து அதுவா இல்லை இதுவான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எதுவா அப்படின்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படியே அப்படி போட்டு எத்தனை வாடி சாவறான் பாருங்க. டேய் கொஞ்சமாவது மனசாட்சி வச்சு கீழே வாங்கடா. சாவு சேர்த்துப்போம் இன்னொரு ஆள். ஆமாம் அப்படி போட்டு எனக்கு இன்னும் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஓகே சரி ஒருத்தர் தான் பார்த்துக்கலாம். ஜோன் வேறு வந்துருச்சு. அப்படி பார்த்தா அடங்குன்னு சொல்கிற மாதிரியே ரிவே பண்ணிட்டு இருக்கான். உங்கள் லூட் அவனோட லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் ரிவே பண்ணுறான். டேய் விஷ கிருமி, டேய் இப்படிலாம் சாவடிக்காதீங்கடா டேய் பாருங்க அடங்கு போடு மறுபடியும் டவுனு. நானும் இன்னொருத்தன் ரிவே பண்ணுறேன். வாயில் வருதுடா வாந்தி இருடா வரடா அப்படி வரட்டாடா அது ஏதோ ஒட்டா இவனுக்கு சாவடியாக போப்பிட்டா. நான் எத்தனை பிள்ளைய சொன்னியா தம்பி, புல்லட் தீர்ந்து போச்சுப்பா. புல்லட் தீர்ற வரைக்கும் சுட்டுட்டு இருக்கிறானே ஓட்டி ஊத்துற வாக்குறாங்களே வாழக்காஸ் இருக்குடா. இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று நீங்கள் உங்கள் பாறை கொழுப்பு சாடா இருடா. அடுத்த புல்லட் வருதா பாரடி ஆண்டி புட்டு ஐயோ லேட்டாக ஆடியோ வந்துருக்கு அதெல்லாம் கட்டு வரும். புட்டு இரா அப்படி போடு ஸ்குவாடு ஏறியா சாடா சேர்த்து போட லைக் போடுறாங்க. இதுக்கு தாண்டா நான் எவனே போடுறது இல்லை. எவன் நல்லவன் தெரிய மாட்டேங்குது, நாசமாக போடுறவன்னு தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன் இப்போ, என்ன பெரிய பிரச்சனை தெரியுமா, ஜோனை பாருங்க ஜோன் எங்கன்னே தெரியல. எங்கே போட்டிருக்க எங்கிட்டே என்ன இவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு, காஜிரா வச்சா கூட பத்தாது போலியே அடிக்கிறாய்க்குன்னு. இப்போ இங்கே எங்கே போயிட்டுருக்கேன்னா, நான் வரும்போது ஒரு ஆட்டோவில் வந்தேன், லிஃப்ட்டுக்கு ஆட்டோ வந்தான். அதாவது சரி அவன்கிட்டே போவேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வெண்டிங் மிஷினில் ஏதோ அசிங்கமாக இருந்தால் வாங்கிட்டு போயிடுவான். ஓகே வாந்தி இருக்குது பேதி இருக்குது வாங்கியாச்சு, இவன் லைக் பண்ணலின்னா உங்களுக்கு வந்துருப்போம் அப்படின்ட்டு. சரி அங்கே ஒருத்தர் தான் ஜீப் இருந்துச்சு, படா ரெண்டு வளர்க்குறவாரு அப்படின்ட்டு நான் அவன் மேலே ஏறிட்டேன். தம்பி பாய் தாங்காமல் தூங்காமல் அப்புறம் தெரியலையே அப்படின்ட்டு இங்கே வந்துடுறேன். இங்கே ஒரு எனிமி இந்த மாதிரியே இருந்துச்சு. அப்படியே பார்த்தா மோதிட்டேன் கருமண்டா. இந்த இடத்துல மோதிட்டு ரிவர்ஸ்லேயும் மோதி, ஐயோ அங்கிட்ட ஒரு குத்து இங்கிட்ட ஒரு குத்து. அப்புறம் சரி ஓகே சரி லூட் அடிப்போம் அப்படின்ட்டு அலைவை பார்த்துக்குங்க. நான் எப்போ அலைவை பார்த்தேன் தெரியுமா, அந்த அலைவுலேயே நிற்கிறேன். இங்கே எனிமி இருந்த மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஏப்ரல் ஃபுல் வந்துட்டாங்க. நான் வந்து ஒரு 10 அலைவை எப்படியோ இருக்கும்போது நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் கண்டுக்கவே இல்லை அலைவை. அதனால தான் எனக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வந்துச்சு. என்னென்னா இவருங்க இதையும் நான் கண்டுக்கல ஓகேவா, 5 பேர் அலைவு அப்படின்னு அதையும் கண்டுக்கல. நான் வாட்டுக்கு போயிட்டுருப்பேன். என் பிளான் என்னென்னா சரி ஓகே ஜோன் எங்கே வருதுன்னு பார்த்து லேண்ட் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா எனக்கு பூயா வேணும், ஏன்னா இவ்வளோ தூரம் ஃபுல்லாக வந்து போட்டு பிரிச்சு எடுத்துட்டானுங்க அப்படின்ட்டு. சரி இங்கே தான் ஜோனு, நம்ம அங்கே போயிட்டு ஒன்று பிசுக்குன்னு வச்சுட்டு இங்கே ஒன்று அப்படியே மேலே போயிட்டு அங்கே ஒன்று பசுக்குன்னு வச்சுட்டு அப்படியே இது பண்ணிடுவோம், வர விட்டு அடிச்சுக்குவோம் அப்படின்ட்டு நான் இது பண்ணிட்டேன். டாய் உனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா ப்ரோ கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க ப்ரோ அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஏன் தடவிட்டே போகிறேன்னா மூஞ்சில் லைட் அடிச்சிட்டாங்க. அப்புறம் ஏதோ பூயா சவுண்ட் வச்சு ஓகே நான் செத்துட்டேன்னு பார்த்தா எனக்கு பூயா அடங்கோயா அப்படின்ட்டு சோனியா கோயா அச்சம் படுற பூயா எப்படி அதெல்லாம் வந்து என்னால் தான் முடியும். டேய் இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பூயாடா, இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது. ஹீரோக்கு தெரியா அவ்வளோ வந்துட்டு இறக்கி தூக்கில் கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு அந்த ஸ்டார் தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. முதல்ல எதுவுமே பிரச்சனை இல்லை, என்னன்னு தெரியல, இப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே பாய் அப்படி சொன்னால் நான் போயிடுவேன்னா. காலையில் 5 மணிக்கு பேச ஆரம்பிச்சு இப்போ மணி 6 ஆகுது. எப்படி இருந்தாலும் வீடியோ ஒரு 40,000 வருஷம் கழிச்சு தான் வரும். எது நாகார்ஜுனாவா? ஆமாம்